கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழமும் அகலமும் ஆராய்ந்து முடியாது. உண்மையான பாசத்தை மனுக்குலத்தின் மேல் பகிர்ந்ததுனால தான் ஒட்டுமொத்த பாவ நிவாரணியாய் இயேசு சிலுவையிலே தொங்கினார். ஆமென். நீதிமொழிகள் 26:23 நேச அனலை காண்பிக்கிற உதடுகளோடு கூடிய தீய நெஞ்சம் வெள்ளி பூச்சு பூசிய ஓட்டை போல் இருக்கும். அன்புக்குரியவர்களே, உண்மையான அன்பின் தன்மைகளை சாலமோன் மிக தெளிவாக இவங்க விவரிக்கின்றார். நேச அனலை காண்பிக்கிற தீய நெஞ்சம். நேசம் என்பது மனிதனை சுட்டு பொசுக்குவது அல்ல, மனிதனை காயப்படுத்துவது அல்ல. நேசம் அல்லாவிட்டால் அன்பு மனிதனை மனிதனாக காண்பிப்பது. வேதம் சொல்லுது, அன்பே பெரியது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒருபோதும் அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அக்கிரமத்தில் பிரியப்படாது. உண்மையான அன்பு ஒரு இருதயத்தில் இருந்தால் மாத்திரமே அது நேச அன்பை வெளிப்படுத்தும் இருதயம். இல்லாவிட்டால் தீய சுபாவங்களை வெளிப்படுத்தும் தீய நெஞ்சமாகத்தான் இருக்கும். நம்முடைய இருதயம் தீய இருதயம் அல்ல, அது தூய இருதயமாய் மாற வேண்டும். அன்பு நிறைந்த இருதயமாய் மாற வேண்டும். ஆவியின் கனிகள் நிறைந்த இருதயமாய் மாற வேண்டும். அதைத்தான் இயேசு விரும்புகிறார். ஒருவேளை நம்மோடு பழகுகிறவர்கள் தீய நெஞ்சத்தோடும் நேச அனலை கக்குகிற, நேச அனலை வெளிப்படுத்துகிற மனிதர்களாக நம்மோடு பழகுகிறதுனால நாமும் பாதிக்கப்படலாம். அந்த பாதிப்பை நாம் ஏற்றுக்கொண்டாலும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவது ஒரு நேச அனல் அல்ல, ஒரு தீய நெஞ்சம் அல்ல, ஒரு சண்டையின் ஆவி அல்ல, வெள்ளி பூச்சு பூசிய பகட்டான மாயமாலமான ஒரு சுபாவம் அல்ல. நிஜத்தை நிஜமாக வெளிப்படுத்துவோம். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார். நாம் அன்போடு உண்மையான நேசத்தோடு பழகுகிறதுனால இயேசுவின் சுபாவம், இயேசுவின் அன்பு நம்முள்ள வெளிப்படுகிறது. அதனால நாமும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், நம்மோடு பழகுகிற மக்களும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். எனவே மறுபடியும் இந்த காலை வேளையிலே, ஆண்டவரே, ஒரு வெள்ளி பூச்சு பூசிய ஒரு பகட்டான வாழ்க்கை என் வாழ்க்கை அல்ல, நேச அனலை காண்பிக்கிற ஒரு உதடு என் உதடு அல்ல, தீய நெஞ்சம் என் நெஞ்சு அல்ல. நான் உம்மை போல நல்ல சிந்தையோடு வாழ என்னை தருகிறேன் என்று ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் எல்லா அசுத்தங்களையும் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய சுபாவத்தில் நிரப்பி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.